அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது துன்பங்கள் நீக்கும் துர்கா தேவி அம்மன் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். வீரர்களாலும் வேந்தர்களாலும் வீரமும் வெற்றியும் விளைவிக்கும் தேவியாக போற்றப்பட்டவள் தான் ஸ்ரீ துர்கா தேவி அம்மன். இன்று நேற்றல்ல, சங்ககாலம் முதலாக நிலவி வந்த சமய நம்பிக்கை இதுவாக பார்க்கப்படுகிறது. மிக பழமையான காலத்தில் சோழ பேரரசை நிறுவிய விஜயராஜ சோழன் என்பவன் நிசும்ப சூதினி என்னும் துர்க்கை அம்மனை வழிபட்டார் என்பதை வரலாற்றேடுகள் கூறுகின்றன. அந்த காலத்தில் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் பழையறையாற்றை என்னும் ஒரு பெரிய நகரம் இருந்தது. அந்த நகரத்தில் சோழ மன்னர்களுடைய அரசமாதேவியர்களும் உறவினர்களும் தங்கியிருந்தார்கள். அங்கிருந்த அரண்மனையை ஆங்கிலத்தில் ராயல் பேலஸ் என்று சொல்வார்கள். அங்கு ஒரு பெரிய கோட்டை இருந்தது. கோட்டை 4 வாயில்களிலும் மிக பெரிய அளவிலான தெய்வங்கள் இருந்தன. அவற்றுள் வடக்கு வாசலில் வட வாயில் செல்வியாக துர்க்கை எழுந்தள்ளி இருந்தார்கள். காலப்போக்கில் பாண்டியர் முதலான மன்னர்கள் படையெடுப்பில் சோழர்களின் கோட்டை கொத்தளங்களாக அழிந்தன. 4 வாயில்களிலும் இருந்த தெய்வங்களாக மதவரான பிள்ளையார், முருகன், பைரவர், துர்கை ஆகிய 4 தெய்வங்களும் சோர மாளிகை என்ற பகுதியில் இருந்து கொண்டாடப்பட்டு பட்டீஸ்வரம் கோயில் பிரதிஷ்டை செய்யப்பட்டன. பட்டீஸ்வரம் என்பது பழைய ஆற்றின் ஒரு பகுதியாகும். இங்குள்ள கோயில்களுக்கு தேனுபுரீஸ்வரர் கோவில் என்று பெயர். இந்த தலத்தில் எழுந்தருளுள்ள துர்கா தேவி கோவிலின் வடக்கு வாயிலை அலங்கரிக்கிறார்கள். இவள் இங்கு சார்ந்த சொரூபியாக கருணை வடிவமாக அருள்பாலிக்கிறார்கள். 8 திருக்கரங்கள் கொண்டு அருள்பாலிக்கிறார் துர்க்கை அம்மன். பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன் பக்தர் அனைவரும் ராகுகால நேரங்களில், முக்கியமாக செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகளில், அமாவாசை, பௌர்ணமி நாட்களிலும், அஷ்டமி, நவமி திதிகளிலும் வழிபடுவதை சிறப்பாக கருதுகின்றனர். ராகுவின் அதிபதியான இந்த அன்னை வழிபடுவதால் ராகு தோஷம் கண்டிப்பாக நீங்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு வெற்றி அமையும். தோஷம் நிவர்த்தியாகி துன்பங்கள் விலகும் என்பது உறுதியாக. பட்டீஸ்வரத் கும்பகோணம் அம்மன் அடிக்கடி பஸ் வசதி உண்டு. இங்கு சென்று வருவார்கள். சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி நாட்களிலும் கோவிலில் கூட்டம் அலைமோதும். பிரதோஷம், சதுர்த்தி நாட்களில் பலர் கோயிலுக்கு போகிறார்கள். ஆண்கள் பள்ளிக்கும் போது பிள்ளைகள் வேலைக்கு செல்பவர்கள் காலையில் கோவில் பார்க்கலாம். சில வியாபாரிகள் கோவிலுக்கு போய் விட்டுத்தான் கடையை திருப்பார்கள். பெண்கள் காலையில் கோயிலுக்கு போக முடிவதில்லை. மாலையில் தான் கோயில்கள் பெண்கள் கூட்டத்தை காண முடிகிறது. எப்போது வேண்டுமானாலும் நாம் கோவிலுக்கு போகலாம். அதனால் தான் கோவிலின் 6 கால பூஜை நடத்துகிறார்கள். ஆனால் காலையில் கோயிலுக்கு போவதே நல்லது. அப்போது குளித்து உடை மாற்றி சுத்தபத்தமாக இருப்போம். இறை வணக்கத்துடன் அந்த நாளை தொடங்குவது சாலச் சிறந்ததாகும். முக்கியமாக துர்க்கை அம்மனை வழிபடுவது மிக சிறந்த நற்பலன்களை தரும். மனதில் இருக்கும் வேதனைகள், குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்கள், அனைத்து விதமான பிள்ளை பேறு மற்றும் திருமண தடை ஆகியவற்றை பட்டீஸ்வரம் துர்கா தேவி அம்மன் தீர்த்து வைக்கிறார்கள். மாலையிலும் கோயிலுக்கு போவது நல்லதுதான். அது விளக்கேற்றும் நேரம். லட்சுமி வருகின்ற வேலைகளை முடித்துவிட்டு நிம்மதியாக இருப்போம். அதனால் குளித்து உடை மாற்றிக்கொண்டுதான் நீங்கள் இந்த துர்க்கை அம்மன் கோவிலுக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டும். திருமண தடை உள்ளவர்கள், பிள்ளை பேறு வேண்டுகிறவருக்கு ராகு காலத்தில் கோயிலுக்கு போவது நல்லது. குறிப்பாக ஞாயிறு மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை மிகவும் நல்லது. தோஷ நிவர்த்திக்கு கோயில் போகிறவர்கள் ராகு காலத்தில் போவது அதி உத்தமமாக பார்க்கப்படுகிறது. சிவனுக்கு ஞாயிற்றுக்கிழமை, அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை, தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை, பெருமாளுக்கு சனிக்கிழமை என்று உகந்த நாட்கள் உள்ளன. அந்த நாட்களில் கோயிலுக்கு சென்று அவர்களை வழிபட வேண்டும். ராகு, கேது பொதுவாக நவகிரகங்கள் சனிக்கிழமை ஏற்றது. வீட்டில் பூஜை அறை இருந்தாலும் கோயிலுக்கு போய் வர வேண்டும். ஏனென்றால் கோவில் என்பது ஒரு சமுதாய கூடமாக விளங்குகிறது. 4 பேரை பார்க்க முடிகிறது, பேச முடிகிறது, நல்ல காற்று கிடைக்கின்றது. அதனால் தான் கோயிலுக்கு போனால் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எழுந்துவிட்டு வர சொன்னார்கள் பெரியோர்கள். கோயிலுக்கு போவது இறைவனை நினைக்கிறோம். வீட்டு கவலைகளை மறந்து விடுகிறோம். மனதுக்கு நிம்மதி கிடைக்கிறது. புதிய காற்று முகத்தில் படும். இது மனநலத்துக்கும் உடல் நலத்துக்கும் நல்லது. அதனால் தான் நீங்கள் இந்த துர்க்கை அம்மன் கோவிலுக்கு கண்டிப்பாக சென்றுவார்கள். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீர்கள். முக்கியமாக துர்க்கை அம்மனை வழிபடுபவர்கள் அனைத்து விதமான நல்ல ஒரு காரணமும் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல பலன் கிடைக்கும். நல்லதொரு வாழ்க்கை அமைய பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மனை வழிபடுங்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம்.
நன்றி, வணக்கம்.